Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு மேக்புக் ப்ரோ 14 இன்ச் மேக்புக் ப்ரோவை ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் லேப்டாப்லாம் வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸர், அதாவது பயோனிக் ப்ராசஸர், அவங்களோட ஓன் ப்ராசஸர்லேயே லேப்டாப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட M1, M2, M3 லேப்டாப் எல்லாமே வந்து ஆப்பிளோட ப்ராசஸர், ஆப்பிளோட ஓன் ப்ராசஸரில் வருது. இப்போ இந்த மேக்புக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, இது வந்து கிரே கலரு, இது வந்து ஒரு M3 லேப்டாப், அதாவது M3 ப்ராசஸர். M3 ப்ராசஸர் ப்ளஸ் அதோட GPU வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 10 crore ப்ராசஸர். அப்புறம் ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் 1 TB, அதாவது 1 TB ஹார்ட் ட்ரைவ் ஸ்டோரேஜ் ஹார்ட் ட்ரைவ் இவங்க கொடுக்குறாங்க. அதாவது 14 இன்ச் மேக்புக் ப்ரோவில் வந்து நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நார்மல் லேப்டாப் நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணும் போது அதில் உள்ள ப்ராசஸருக்கும் இவங்களோட ஓன் பயோனிக் ப்ராசஸருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீடு இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ மேக்புக் ப்ரோவோட அன்பாக்சிங் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஏரோ மார்க்கில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். மெதுவாக ரிமூவ் பண்ணுறோம். ஆப்பிள் லேப்டாப் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. எனக்கும் அதேமாரி ஒரு கனவோடு தான் இந்த லேப்டாப் வந்து என்னோடய நண்பர் மூலமாக வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் லேப்டாப் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. இதோட தேவைக்கு நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அளவு எக்ஸ்பென்சிவான ஒரு லேப்டாப். அப்போ நம்ம இது வந்து ஒரு கனவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்து அது ட்ரூவாக ஆகும்போது அந்த சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். லுக் வைஸு வந்து அந்த கிரே கலரு மேலே உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் பாருங்கள். எப்போவுமே ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கிங்கோட இருக்கட்டும், அவங்க ஒரு பாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம வாங்குகிற ஒரு பாக்ஸையும் அது ஒரு நினைவுகளாகவும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பேக் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸு, அசம்பிள்டு பை சைனா, ஆப்பிள் பார்க் ஃப்ரம் கனடான்னு போட்டிருக்காங்க. நிறைய சைனீஸ் வேர்ட்லேயும் எழுதியிருக்கு. ஆப்பிளோட சிம்பிள் பாருங்கள், செமையான லுக்கு. ஆப்பிளை பாதி கடிச்சிட்டு வச்ச மாரி இருக்குது. அதில் மேலே உள்ள காம்போ பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு லீஃப் மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் தான் வந்து ஆப்பிள் லேப்டாப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகான்னு சொல்லலாம். இப்போ வேறு என்னென்ன அக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லேப்டாப் இப்படி வச்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து மேக்னெட்டிக் கேபிள்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு சில லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா சி போர்ட் இருக்கும். ஆனால் இதில் சி போர்ட் இல்லை, அதுக்கு பதிலாக இந்தமாரி ஒரு போர்ட் வச்சுருக்காங்க. ஆனால் சார்ஜ் வந்து சி போர்ட். இதுவும் பவர் பேங்க் வழியாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது லேப்டாப்புக்கு உள்ள இன்புட் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டாக இருக்குது. அவுட்புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்க. ஏன்னா இம்மிட்டுக்கு அடாப்டர்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு சி போர்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக இந்தமாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க வேறு என்னென்ன இருக்குது அக்சசரிஸ். இது வந்து ஒரு மேனுவல் புக்கு. அதாவது ஆப்பிளில் நீங்கள் வந்து அந்த லேப்டாப்பில் எப்படியெல்லாம் நீங்கள் வோல்டேஜ் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் மெசேஜஸ்லாம் இதில் இருக்கும். இது நம்ம அப்புறமேல் ரீட் பண்ணலாம். அப்புறம் அடாப்டர். இப்போது அட்வான்ஸ் லேப்டாப்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து காம்பேக்ட் ஆகிட்டாங்க அடாப்டரை. அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் வந்து அடாப்டர் பெருசாகவே இருந்ததுன்னா அதுவே நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் ஹோல்ட் பண்ணணும். இதை ஹோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஏரோ மார்க்கை பார்த்துட்டு இப்படி வச்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்றணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அப்புறம் சி போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது சி போர்ட்டு. இந்த அடாப்டரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா டூப்ளிகேட் சார்ஜர்லாம் வந்து லேப்டாப்புக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான வோல்டேஜில் இருக்காது. அப்புறம் பேட்ரி இஷ்யூஸ் வரும். அதனால தான் எப்போதுமே நம்ம லேப்டாப் வாங்கினோன்னே இந்த ஒரிஜினல் சார்ஜரு, ஒரு புது லேப்டாப் வாங்கினோன்னே ஒரு 5 to 6 hours நம்ம வந்து சார்ஜ் போட்டே வைக்கணும். அப்போ தான் வந்து பேட்டரியோட பவர் வந்து சார்ஜிங் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து பவர் பேங்க்லேயே சார்ஜ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் இல்லை. நம்ம வந்து பவர் பேங்க்கில் ஆல்ரெடி நம்ம பவர் பேங்க்கில் நம்ம சார்ஜ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவர் பேங்க்கை வச்சே நம்ம இந்த லேப்டாப்புக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அன்பாக்சிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பன் பண்ணோடனே ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுங்க. ஏன்னா நீங்கள் எங்கே போனாலுமே ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ராட்ச் வராமல் இருக்கணும்னா இதை வந்து அழகாக இப்படி வச்சு மூடலாம். M3 லேப்டாப்லலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிளில் வந்து i5 i7லாம் போட்டாங்க. அங்கே வந்து டச் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டச் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அதே ஃபார்முலா தான். ஓல்டு மேக்புக் ப்ரோவில் எப்படி ஸ்பீக்கர்ஸ் இங்கே வருமோ அதேமாரி ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி கீபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதாவது டே பை டே ஆப்பிளோட டிசைனோட வே ஆஃப் டிசைன் வந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக ட்ரூ. ஏன்னா ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம ஒரே மாரியே யூசர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரே விஷயம் வந்து ஆப்பிள். அது வந்து ஆப்பிள் நிறுவனம் அதை வந்து கரெக்டாக மக்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணுறாங்க. இது வந்து விஷன் மோட்டார் இயரிங், அதாவது நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன் அதை வச்சு லாகின் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. இப்போ ஒய்ஃபை நெட்வொர்க் நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மேக்புக்கு ப்ரோ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் செட்டப் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு மொபைலில் வந்து ஒரு ஆப்பிள் லேப்டாப்பில் எப்படி இன்னொரு ஆப்பிள் மொபைலாக இருந்ததுன்னா இன்னொரு ஆப்பிள்லேருந்து இன்னொரு ஆப்பிள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அந்தமாரி விஷயங்களை சர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொரு மேக் சிஸ்டம் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து டைம் எடுத்துகிட்ருக்கு. அந்த இனிஷியல் செட்டப் கொஞ்சம் டைம் எடுக்கிறதால நம்ம இதை செட்டப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக இதில் உள்ள டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோவை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இனிஷியல் செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஷெரியோட எனேபிலிட்டி வந்திருக்கு. இது நார்மலாக வந்து நம்ம வந்து எப்படி கூகுளில் வந்து ஓகே கூகுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதேமாரி ஷெரி ஓகே மக்களே. இப்போ மேக்புக் ப்ரோ நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சிரி எனேபிள் ஆகிருக்கு. சிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஓகே கூகுள்னு நம்ம சொல்லுவோம்லோ அதேமாரி ஓகே சரின்னு நம்ம சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு வாய்ஸ் ரெகனைசேஷனை வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டில் நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஆப்பிள்லேயும் வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் மாரி இவங்களும் ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்தராக நம்ம அந்த டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கண்டினியூ கொடுக்குறோம். வாய்ஸ் 1 2 அப்படின்னு கேட்குது. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later in system settings. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later in system settings. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later in system settings. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later in system settings. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later. Hi, I'm Siri. Choose the voice you'd like me to use. You can change it later in system settings. அதாவது நிறைய வாய்ஸ் டைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேட்டரானால் நீங்கள் வந்து திரும்பவும் போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிச்ச வாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சரி அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதேமாரி மைக்ரோஃபோனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் கூட அந்தமாரி ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த செட்டப்லாம் எனக்கு இனிஷியலாக தேவையில்லை, அதனால் அதெல்லாம் அப்புறமேல் பண்ணிக்கலான்னு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டச் பேடோட சென்சிட்டிவ், அதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ டார்க்காக லைட்டாக நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோவில் டார்க்கு ப்ளஸ் ஒயிட்டு ரெண்டுமே கலந்து வேணும்னா அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டே போதும், எனக்கு டார்க்கே பிடிக்காது, அதனால் அந்தமாரி இருக்கட்டும். இப்போ ஆப்பிள் சிஸ்டம் இனிஷியலாக நம்ம வந்து ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. செட்டப் பண்ண பிறகு நம்ம நார்மலாக எப்படி விண்டோஸ்லாம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போவோமோ அதேமாரி அபவுட்ஸ் த மேக் அப்படின்னு நம்ம போட்டோம்னா மேக் ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 நவம்பரில் டிசைன் பண்ண ஒரு மேக் ப்ரோ. இது வந்து சிப்பு வந்து ப்ராசஸரோட சிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் M3 ப்ராசஸர், மெமரி வந்து 8GB ரேமு, மேக் ஓஎஸ் வந்து ரொம்ப லேட்டஸ்டான அப்டேட்டான ஒரு மேக் ஓஎஸ் 14.1 வெர்ஷனோடு இருக்குது.
இதுக்கு மேலே நம்ம மோர் இன்ஃபர்மேஷனுக்கு உள்ளே போவோம். வாரண்ட்டி கவரேஜ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இதில். அப்புறம் வந்து டிஸ்பிளே, மெமரி இதான் போட்டிருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 10 கோர் ப்ராசஸர். அதேமாரி ஜிபியும் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ப்ராசஸர்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு ப்ராசஸருக்குள்ளேயே கிராஃபிக்ஸ் ஐஸையும் ப்ராசஸரையும் ஒரு ஆர்கிடெக்சரில் டிசைன் பண்ண லேப்டாப்னா அது மேக்புக் ப்ரோன்னு தான் சொல்லலாம். இது வந்து ஆப்பிளோட ஓன் ப்ராசஸர். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அவங்க வந்து i3, i5, i7, i9 வரையும் ஆப்பிளில் வந்து இன்டெலோட கோஆப்ரேட்டோட போட்ட ப்ராசஸர் தான். இப்போ தான் பயோனிக் ப்ராசஸர் ஓன் ப்ராசஸர்லேயே அவங்க லேப்டாப் போட்டிருக்காங்க. இன்டெலுக்கு அடுத்தது ஒரு தனி கம்பெனி ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்குன்னா அது ஆப்பிள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மேக்ஓஎஸில் என்னென்ன இருக்குமோ, அதாவது நம்ம வந்து பார்க்குறோம்ல மொபைல்லாம், அதாவது மேப்பு, ஃபோட்டோஸு, சேம் மொபைலில் என்னென்ன இருக்கோ அதே தான் இருக்கும். சிஸ்டம் செட்டிங்கில் நீங்கள் வந்து உங்களோட ஆப்பிள் ஐடியை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் ஐடி உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஐடியை நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத்து, அப்புறம் ஏர்ட்ராப்பு, இதெல்லாம் வந்து காமனாக உள்ளது. கண்ட்ரோல் சென்ட்ரு இதெல்லாம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற அதே தான். அது டிஸ்டாப், டாக்கு, இந்தமாரி ஐகான்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெமோஸ், ஆப்பிள் டிவி, நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்தமாரி ஆப்பிள் டிவியும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஐமூவி எடிட்டிங், அதாவது நம்ம மொபைலில் எப்படி எடிட்டிங் பண்ணுறோமோ அதுவும் வந்து இதில் எடிட்டிங் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம். ஐமூவிலாம் பாருங்கள், ட்ரெய்லர்லாம் நம்ம சூப்பராக இதில் எடிட் பண்ண முடியும். ஐமூவியில் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஐமூவியில் எடுத்துகிட்டு நம்ம அழகாக ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம வந்து இதில் எடிட்டிங் பண்ண முடியும். எடிட்டிங் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்னால் அது வந்து ஐமூவி சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து ஃபைனல் கட் சொல்ல முடியும். ஃபைனல் கட்டும் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல். ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபைனல் கட்டில் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மேக்புக்கில் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இன்பில்ட் வெப்கேம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது கேமரா. அப்போ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும்ல. நான் நார்மலாக எல்லா லேப்டாப்லேயும் பார்த்திங்கன்னா வெப்கேம் கண்ணுக்கு தெரியும். அட்லீஸ்ட் மூடுற மாரி, க்ளோஸ் பண்ணுற மாரி, ஓப்பன் பண்ணுற மாரிலாம் நிறைய டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆப்பிளில் வந்து டோட்டலாகவே அட்வான்ஸ், நீங்கள் கண்ணுக்கே தெரியல இங்கே கேமராவே. அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஆப்பிளில் வந்து ஒரு வீடியோ சாட் பண்ணோன்னா ஒரு ஐஎம்ஓ இந்தமாரிலாம் நம்ம சொல்லுவோம். அதேமாரி இதில் வந்து ஃபேஸ் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஆப்பிள் ஐடியிலேருந்து இன்னொரு ஆப்பிள் ஐடியில் இருக்கிறவங்க டேரெக்டாக ஒருத்தவங்க கால் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும். அதுதான் ஃபேஸ் டைமு. ஃபேஸ் டைமில் நம்ம கேமராவை ஈஸியாக பார்க்க முடியுது. கேமராவோட குவாலிட்டியை பாருங்கள், செம குவாலிட்டியாக இருக்குது. உண்மையிலேயே ஒர்த்தான லேப்டாப்பு. அதாவது M3 லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ் எடிட்டிங், ஒரு ஆட்டோகேடோ இருக்கட்டும், ஒரு விண்டோஸ் கூட நீங்கள் இதில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோகேட் ஃபங்க்ஷனை, நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனு, அப்புறம் வந்து மூவி எடிட்டிங்கு, அதுக்கெல்லாம் இது வந்து மேக்புக் ப்ரோ வந்து M3 லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நம்ம சொல்லலாம். என்ன ரீசன்னா 10 கோர் ப்ராசஸர், ஒரு 8 கோர் கிராஃபிக்ஸ் ஐசியோட ஒரு பக்காவான ஒரு லேப்டாப்னால் அது மேக்புக் ப்ரோ தான். அடுத்தது இதில் ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 GB ரேமே வந்து நமக்கு ரொம்ப இனஃப்னு சொல்ல முடியும். ஏன்னா ப்ராசஸரோட ஹை ஃப்ரீக்வன்சி ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடானது. அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் டைமில் உங்களுக்கு பூட் ஆகும், உங்களால் ஈஸியாக எடிட்டிங் பண்ண முடியும். இன்னொன்று ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்கும்போது 1 TB வாங்கிடணும். ஏன்னா ஸ்டோரேஜ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆப்பிள்லே மொபைல்லே நிறைய ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்லாம் வருது. அந்தமாரி நீங்கள் ஐக்ளவுடில் ஸ்டோர் பண்ணாலுமே உங்களுக்கு 1 TBக்கு மேலே வேணால் ஐக்ளவுடில் ஸ்டோர் பண்ணணும். ஆனால் 1 TB ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி ஆப்பிள் லேப்டாப் ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த லேப்டாப் வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட்டான ஒரு லேப்டாப். நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ் லேப்டாப்னு நான் பண்ணலாம். அதேமாரி எடிட்டிங்க்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு லேப்டாப்னால் இந்த M3 லேப்டாப்பை நான் கண்டிப்பாக சஜெக்ஷன் பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பிள் லேப்டாப் மேக்புக் ப்ரோ M3 லேப்டாப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது
கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான பதிலையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.